ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்மளுடைய விஸ்வகுருவான பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி, சொர்ணமாலியா பத்ரிஜி இவங்களுடைய பிளெஸிங்ஸ்ல நம்பர் டு டான்ஸ் வித் டக்கனி என்று தீனா மிரியம் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஞானத்தை நாம் கடந்த சில நாட்களாக பெற்றுக்கொண்டு வருகிறோம். அவ அந்த குதிரையை எடுத்துட்டு அவ டாட்டர் எங்க இருக்காளோ அங்க போறா. டாட்டர் வாஸ் வெரி பிஸி வித் செல்லிங் ஹிஸ் போனிஸ். அப்ப அவங்க கேக்குறா, சமையா பார்த்துட்டு, அம்மா இந்த இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கே இந்த ஹார்ஸ், திஸ் இஸ் ஸ்பெஷல் குவாலிட்டி ஹார்ஸ், இது எங்கேருந்து உனக்கு கிடைச்சது, இது யார் உனக்கு கொடுத்தாங்கன்னு கேக்குறான். என்னோட இது டல்லா வந்தாங்க, டல்லா எனக்கு இந்த ஹார்ஸை ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு சொல்லும் போது, நானே உனக்கு ஒரு ஹார்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்கிட்ட இந்த மாதிரி குவாலிட்டி ஹார்ஸ் கிடையாது. நான் கொடுத்திருந்தா கூட ஆர்டினரியா தான் கொடுத்துருக்க முடியும். இது ஸ்பெஷலா உனக்கு கொடுத்துருக்காங்க, உன்னோட பாண்ட் டீச்சர் தானேன்ட்டு. ஆனா சமயா டல்லாவை பார்த்தது கிடையாது, வசுந்தராவை பார்த்திருக்கா. ஆனா அவங்கள பத்தி நிறைய அம்மா மூலியமா கேள்விப்பட்டிருக்கா. அப்ப இவங்க இந்த மார்க்கெட்ல ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே டல்லா என்ன பண்றான், அவங்க சொல்லி கொடுத்தது சாரி பத்மா என்ன பண்றா, டல்லா சொல்லி கொடுத்ததெல்லாம் உள்ள பாக்குறான், நினைச்சு பாக்குறான். வசுந்தரா சொன்னதையும் பாக்குறான். அதே மாதிரி காலங்கள் அவளுக்கு போயிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் 9 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மார்க்கெட்டுக்கு டல்லாவை மீட் பண்ணி 9 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்க, டென்சினும் யஷியும் அங்க வந்துட்டாங்க இவ்வளவு கூட்டுன்னு போறதுக்காக. அவங்களோட ஜேர்னி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, கிளம்புறாங்க. கிளம்பி அப்ப டென்சினை பார்க்கும்போது பத்மாக்கு ஆச்சரியமா இருக்கு. அவன் ரொம்ப சின்ன பையனா போனா, இப்ப ஓரளவுக்கு ஒரு இது யங் பாயா திரும்பி வந்திருக்கான் அவன். அப்புறம் அவங்க அப்பாவும் பையனும் பேசிக்கிற அந்த கான்வர்சேஷன் எல்லாம் பார்த்தா அவங்களுக்குள்ள பாண்டிங் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றா. ஃபீல் பண்ணிட்டு தானே என்ன பண்றாங்க, அங்க இருந்து கிளம்பி லாசா வந்துடுறாங்க. வந்த பிறகு அண்ட் தே ஸ்டார்ட் தயர் ரொட்டீன் ஒர்க். அப்ப இங்க டென்ஷன் என்ன பண்றாரு, டென்ஷனை யஷ் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல ஒவ்வொரு நிமிஷமும் உட்காந்து வச்சு நிறைய அவர் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் டென்ஷனை உட்காந்து வச்சு நிறைய விஷயங்கள் நீ ஹேன் இதுக்கு போனோம், டைனஸ்டிக் போனோம். அதே மாதிரி சாங் டைனஸ்டிக்கும் சாங் எம்பரர் டைனஸ்டிக்கும் போனோம். யூ ஹேட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஆல் த தாவோயிஸ்ட். அவங்களெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் உனக்கு எப்படி ஃபீல் பண்ண, அவங்க எல்லாம் என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லும் போது அவர் டென்ஷன் என்னென்னலாம் ஃபீல் பண்ணாங்களோ, அங்க என்னென்ன நாலேஜ் எல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் மேட்டர்ஸும், சைனால பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் இப்ப எப்படி இருக்கு, அந்த பீரியட்ல எப்படி இருந்தது. அப்புறம் இங்க டென்ஸ் ஷராப் அவரோட பீரியட்ல இங்க சக்சஸர்ஸ்க்கு எவ்வளவு இது வந்தது, போட்டி வந்தது, எவ்வளவு ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு. புத்திஸ்ட் அது மாங்கியே அந்த புத்திஸ்ட் ஹெட் கொலை பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணாங்கன்னு கேட்கும்போது, புத்திசம் அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனால ரொம்ப டவுன்ஃபால் ஆச்சு. அதனால தன்னோட கிரேட் குரு ரின்போச் அவர் பண்ணது, அவர் கிரியேட் பண்ண இந்த இது புத்திசமோட இது வேவ்ஸ் கம்ப்ளீட்டா அழியிற நிலைக்கு வந்ததுனால அங்க இருக்கிற ஒரு அந்த மடத்துல இருக்கிற ஒரு புத்திஸ்ட் மேல அந்த மடாலய ஹெட்டுக்கு இது ஒரு சந்தேகம் அவங்களையும் அவர் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இவர் கேக்குறாரு, ஷி டென்சின் கிட்ட கேக்குறாரு, சரி இப்ப ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இந்த மர்டர் நடந்தது, ஆனா இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு, எதுக்காக நம்ம ஒரு கர்ம காரியத்தை நம்ம பண்ணாலும் அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு மேல போனா ஒரு மர்டருங்கிறது கர்மா தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கான பனிஷ்மெண்ட் கட்டாயமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப யஷு சொல்றாரு, நல்லா கவனிச்சு நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்ட்டு பிரைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் எங்கெங்க என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு அதெல்லாத்தையும் இவங்க பேசுறாங்க. அப்ப இவர் எனக்கு பத்மா என்ன கேக்குறா, எப்ப பார்த்தாலும் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் பத்தியே ஏன் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க டென்சின்க்குன்னு கேக்குறா. அப்ப அவர் சொல்றாரு, நாளைக்கு ஃபியூச்சர்ல he is going to be ஒரு லீடரா இருக்க போறாரு. ஒரு மதத்தோட தலைவரா நம்ம இருக்கணும்னாக்க அங்கங்க இடத்துல அந்தந்த இடத்துல பொலிட்டிக்கல் ஹிஸ்டரிங்கிறது கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அதோட கார்மிக் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யூனிவர்ஸோட லாஸ்னா எப்படி இருக்கணும் தெரிஞ்சணும். அதனால அதுக்காக தான் நான் இந்த லெசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் டென்ஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப அப்ப இதே மாதிரி பேசிட்டே இருக்கும்போது டென்சன் வந்து கூடிய சீக்கிரம் வந்து மனாஸ்ட்ரி போறான், மாங்கா போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்ப பத்மா வந்து தடுக்கிறா. எதுக்காக நீங்க வந்து மாங்கா அனுப்புறீங்க? உங்க ஃபேமிலியில வந்து வென் யூ வேர் யங், அப்ப வந்து உங்களை வந்து மாங்கா உங்க ஃபேமிலியில சொன்னாங்க, நீங்க போவே இல்ல. அதுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நல்ல இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் டிராவல் எல்லாம் பண்ணீங்க. இப்ப உங்க பையனை மட்டும் நீங்க எதுக்கு மாங்கா அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த பீரியட்ல வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து மாங்கா இருக்கிறது ஒரு ரொம்ப பிரிஸ்டீஜியஸ் இஷ்யூவா இருந்தது அப்போ. அப்ப எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த மாங்க் அங்க போய் ஒரு இடத்துல அடப்படுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு வந்து நிறைய இடங்கள் போகணும். காஷ்மீர் போகணும், இந்தியால நிறைய இடங்கள் போகணும், சைனா போகணும், தாவோயிஸ்ட் ஆசிரமம் எல்லாம் போகணும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு இருந்தது அப்ப. அதனால ஒரு மொனாஸ்ட்ரின்னு ஒரு இடத்துல போய் அடங்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனாலதான் நான் போல. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனா அந்த பீரியட்ல நான் என் ஃபேமிலியை மீறி நான் ஒரு அரகண்டாவே நான் இருந்தேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது உங்க சன்னை மட்டும் ஏன் நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க அங்க போகணும்ட்டு? இது நான் ஃபோர்ஸ் பண்ணல, அது அவரோட பர்பஸே அப்படிதான். ஏன்னா நான் டென்சின் பிறந்த அப்புறம் அவங்களோட ஜாதகத்தை கணிக்கிறதுக்காக நான் அஸ்ட்ராலஜர் கிட்ட போனேன். அப்ப அந்த அஸ்ட்ராலஜர் சொன்னாரு, ஃபியூச்சர்ல வந்து இவர் பெரிய மாங்கா வருவாரு, இவர் வந்து இவரோட எஜுகேஷன் ஃபுல்லாவே மொனாஸ்ட்ரியில தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனாலதான் நான் வந்து ஐ ப்ரிப்பேர்ட் மை மைண்ட். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி டென்ஷனை எப்படி எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த மாதிரியான விதத்துலதான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பத்மா, அவரோட இது டென்ஷனோட பொட்டான்சியலுக்கு நம்ம வந்து எந்த விதத்திலையும் குறுக்க இருக்கக்கூடாது, நம்ம என்கரேஜ் பண்ணணும், நம்ம எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போய் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உனக்கு. ஹி இஸ் கோயிங் டு பி a great 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 scholar in future. அதனால நீ வந்து இத வந்து நீ வந்து உன்னை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்கு பழகிருக்கோ. இதே நாலேஜ் தான் வந்து யார் கொடுத்தா? டல்லாவும் கொடுத்திருக்காங்க, வசுந்தராவும் கொடுத்திருக்காங்க. பட் திருப்பி 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 பத்மாக்கு வந்து இதே தான் வருது. பிகாஸ் என்ன சொல்றேன்னா, ஆஸ் எ மதரா எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் என் குழந்தைகிட்ட இருக்கிறது அது ஒண்ணு தப்பு இல்லையேன்னு சொல்லி ஆர்கியூ பண்றா. யஷி கிட்ட ஆர்கியூ பண்றா. அதுக்கப்புறம் இப்படியே போறது. என்ன பண்றாருன்னா, டென்ஷன் வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் சொல்றாருங்க. அப்ப ஆல்ரெடி என்ன ஆச்சுனாக்கா, இது டிசைட் ஆனவொடனே இவர் என்ன பண்றாரு, மாங்கா கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாரு டென்ஷன். அப்ப டென்ஷன் வந்து அம்மா கிட்ட சொல்றாங்க, நான் கிளம்பி போறேன்மா. அப்ப இவர் என்ன சொல்றேன்னா, யஷி என்ன சொல்றாருன்னா, டென்ஷன் நீ வந்து போற மொனாஸ்ட்ரிக்கு, நீ அங்க போய் நல்ல புத்திசம், பிலாசபி இதெல்லாம் நீ கத்துக்க போற. கத்துட்டு உனக்கு எப்ப போதும்னு தோணுதோ, யூ ஹாவ் ஃப்ரீ வில் டு லீவ் த மொனாஸ்ட்ரி. இதை நீ எப்பவுமே இந்த இதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு கிளம்பி இவங்க போயிடுறாங்க. போயிட்ட உடனே வந்து எகெயின் வந்து இவன் என்ன பண்றான்னா, அங்கிருந்து இந்த அம்டோல்ல இருந்து வந்த அப்புறம் போய் வசுந்தராவை போய் பார்க்கவே இல்லை பத்மா. அதனால என்ன பண்றான்னா, சரி நம்ம போலாம், வசுந்தரா போய் நம்ம பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவ கிளம்பி என்ன பண்றா, அவங்க டல்லா கிஃப்டா கொடுத்தா அந்த ஹார்ஸ எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு அங்க போன உடனே அங்க என்ன பண்றா, வசுந்தரா வந்து இவளுக்காகவே காத்திருந்து அங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்நாக்ஸ், சாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இவ போன உடனே பத்மா வான்னு சொல்லி கூப்பிடுறா. இவ போறா. போயிட்டு அங்க உட்கார்ந்த உடனே அவன் என்ன சொல்றா, சாரி நான் வந்து ரொம்ப பிஸியா இருந்துட்டேன், டென்ஷனோட ஒர்க்ல நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். இட்ஸ் குட் திங் நீ சொன்ன மாதிரியே டென்ஷன் வந்து மனாஸ்ட்ரி கிளம்பி போயாச்சு. இப்ப நானும் யஷியும் தான் இருக்கோம். we do have lot of private time to discuss so many matters. ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி பண்றதுக்கு எல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் விடு. நீ எனக்கு சொன்ன இல்லையா, நீ ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் டிராவல்ல சைனாக்கு டிராவலுக்கு போகும்போது என்கிட்ட என்ன சொன்ன, நீ வந்து சமயா வீட்டுக்கு போன்னு சொன்ன, அங்க போய் இருன்னு சொன்ன இல்லையா. நான் அங்க இருக்கும்போது ஒரு தடவை நான் ஹார்ஸ் மார்க்கெட்டுக்கு போனேன், அங்க வந்து நான் டல்லாவை மீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா, எனக்கு தெரியும் அப்படின்னா. அப்ப அவன் என்ன சொன்னா, இப்போ வந்து அன்னைக்கு பார்த்தேன் டல்லா வந்து பர்சனலா என் கூட உட்கார்ந்து எனக்கு பேசினாங்க, நீ என்னென்னலாம் அந்த லவ் லெசன் எனக்கு எடுத்தியோ அதே மாதிரிதான் அவங்களும் வந்து சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லி எனக்கு புரிய வச்சாங்க. அதனால ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் அந்த டயத்துல. பட் ஆனா அவங்க சொன்னதெல்லாம் வந்து நான் ஒர்க் அவுட் பண்றேன், எனக்கு வந்து சரியா ஒர்க் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றா.
அவ சொல்ற ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும் பிகினிங்ல, யூ கீப் ட்ரை யுவர் செல்ஃப், அது கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்ற, நீ பாத்தியா டல்லாவ அப்படின்னு கேக்குறா. டல்லா இப்ப எப்போ வருவா திருப்பி, ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கான்னு சொல்லும் போது, அப்பதான் வந்து வசுந்தரா செல்வா டல்லா இஸ் நோ மோர் அப்படின்வா. டல்லா வந்து அவங்களோட ஓன் பர்த் பிளேஸ்க்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க, இனிமே இங்க வரமாட்டாங்கன்ட்டு. அப்படியான்ட்டு இவ பத்மா வந்து ஷாக் ஆயிட்டு கேட்பா, உனக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்பா. நான் ஏன் வருத்தப்படணும், அவங்க இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன, எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். பிகாஸ் ஐ எம் சீயிங் டல்லா இன்சைட் மீ, என்னுள்ளதான் நான் பாக்குறேன், அவங்களோட பிரசன்ஸ் எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு அவங்க நேரம் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கேயாவது இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவ சொல்றா. அப்ப சொல்லும் போது, அப்ப உன்னோட லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிட்ட எப்படி இருந்தது, நீ லாஸ்ட் டேல நீ அவங்களை மீட் பண்ணியான்னு பத்மா கேக்குறா. அவங்க லாஸ்டா வந்து பாடி வெக்கேட் பண்றதுக்கு முன்னால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உனக்கு வந்து ஒரு இது கொடுத்தாங்கல்ல, இப்ப உன்னை பார்க்கும்போது உனக்கு ஒரு ஹார்ஸ் அவங்க கிஃப்ட் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரியே எனக்கும் வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு ப்ரீஷியஸ் ஒரு gift ஒண்ணு பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பாடி வெக்கேட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஃபியூ வீக்ஸ் பேக் வந்து வந்தாங்க, என்னோட வந்து தங்கினாங்க. தங்கிட்டு எனக்கு ஃபியூச்சர்ல இன்கம் வரத்துக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய பிளான்ட்டை பத்தி சொன்னாங்க, என்ன மாதிரியான பிளான்ட் எல்லாம் இங்க வைக்கணும்னு சொன்னாங்க. ஃபியூச்சர்ல என்ன மாதிரி டிசீஸ்ல வந்து மக்கள் அவதிப்பட போறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நீ கொடுக்கணும், எப்படி ஹெர்ப்ஸ் எல்லாம் எடுத்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் நீ பண்ணி கொடுக்கும்போது இதுல உனக்கு கொஞ்சம் ரெவென்யூ வரும், இதை வந்து இனிமே உன்னோட வாழ்வாதாரத்துக்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு எனக்கு அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றா. அப்படியானு பத்மா கேட்டுட்டு அப்புறம் சொல்றா, உனக்கு ஒரு ப்ரீஷியஸ், அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க, பாடி வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னு நீ பாத்தியா அப்படின்னு சொன்னா. அவங்க சொன்னாங்க, இல்ல நான் பார்க்கல, எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அவங்க திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட சொல்ல கூட இல்லை, அவங்க கிளம்பி போயிட்டாங்க, அப்புறம் அவங்க வரவே இல்லை. ஆனா நான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணேன், இங்க கார்டன் இருக்குல்ல, அந்த கார்டன்ல போய் ஒரு நாள் அப்படியே சும்மா அப்படி நடந்துட்டே இருக்கும்போது என் கண்ணுல வந்து ஏதோ பள்ளீர் பள்ளீர்னு ஒரு ஒலி வந்தது. இது எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கீழே பார்த்தேன், கீழே பார்த்தாக்க ஏதோ ஒரு ஸ்டோன் மாதிரி இருந்தது. அப்ப என்ன பண்ணேன்னா, அந்த மட்டெல்லாம் எடுத்துட்டு திருப்பி பார்க்கும்போது அங்க வந்து நிறைய ஸ்பீஷியஸ் ஸ்டோன் இருந்தது. அந்த ஸ்டோன் வந்து அவ்வளோ ஒரு வசீகரமா இருந்தது. எப்படின்னாக்க ஜெம் ஸ்டோன், ஸ்பெஷல் குவாலிட்டி ஸ்டோன் அது. அந்த ஸ்டோன் வந்து ப்ளூ கலர்ல இருந்தது, அவ்வளவு அழகா இருந்தது அந்த ஸ்டோனு. இது வந்து கிறிஸ்டல் ஸ்டோன், அது ரேர் டைப்பு. இதை வந்து வேல்யூ பண்ண கூட யாருக்குமே முடியாது, அப்படி ஒரு டைம். அந்த ஸ்டோன்ஸ் வந்து நான் டிக் பண்ண எனக்கு நிறைய ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஸ்டோன்ஸ் எனக்கு அந்த இடத்துல கிடைச்சது. அந்த ஸ்டோனை நான் கையில வச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து திடீர்னு ஸ்கைல வந்து இது ரெயின்போ வந்தது. அப்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், டெல்லா கிளம்பியாச்சுன்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அதுதான் எனக்கு தெரியும். பரவாயில்லையே, ஒரு குரு வந்து எனக்கு ஒரு gift கொடுத்துருக்காங்க, உனக்கும் ஒரு gift கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, எனக்கும் கொடுத்துருக்காங்க அந்த gift, பட் ஆனா நினைக்காத உனக்கும் எனக்கும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அவங்க கிட்ட இந்த பீரியட்ல, இந்த லைஃப் ஜேர்னில யாரெல்லாம் அவங்க கிட்ட க்ளோஸா பழகிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க ஏதாவது ஒரு வகையில நல்லதுதான் பண்ணிட்டு போயிருக்காங்க, கிஃப்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்டோனோட மகத்துவத்தை எனக்கு தெரியல, இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், மார்க்கெட்ல வந்து ஜெம்ஸ்டோன் இந்த மர்ச்சன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நான் எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போய் இதோட வேல்யூ எப்படி இருக்கும் என்னன்னு கேட்கலான்ட்டு நான் போனேன். அங்க போய் பார்த்த உடனேதான் எனக்கு போய் கேட்டேன். அவங்க பார்த்தாங்க, இந்த மாதிரி ஸ்டோன் வந்து இந்த இடத்துல எங்கேயுமே இல்லை, திபெத்ல எங்கேயுமே கிடையாது, இது எங்க இருந்து உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்டாங்க. நான் வந்து எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு தான் நான் சொன்னேன், அப்படி கிடைச்சது அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அவருக்கு அந்த கையை, அது வந்து ரொம்ப அரிய வகையான மேஜிக்கல் ப்ரீஷியஸ் ஸ்டோன் இது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே இது வந்து இதுக்கு நிறைய வேல்யூ இருக்குன்னு, சரி இதோட வேல்யூ என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மர்ச்சன்ட்டுக்கு வந்து அதை பொசஸ் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ஆசை அவருக்கு வந்துட்டு, அதனால அவர் என்ன சொன்னாரு, ஒரு பிரைஸ் கோட் பண்ணாரு. அதுக்கு நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் 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 பிட் பண்ணி எனக்கு நிறைய ரொம்ப ஹை பிரைஸ் கொடுத்தாரு. அப்ப நான் சொன்னேன், இது வந்து எனக்கு கிடைச்ச ப்ரீஷியஸ் ஸ்டோன், இதை நான் விற்கிறதா இல்ல, இது ஜஸ்ட் இதோட இதை மட்டும் குவாலிட்டியை மட்டும் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டு நான் வந்தேன், இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னு செக் பண்ணிட்டு வந்தேன், அதனால நான் கொடுக்கறதா இல்லைன்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்துட்டேன். எனக்கு இது வந்து இது ரொம்ப ப்ரீஷியஸா நான் வச்சிருக்கேன். எவ்ரிடே மார்னிங் நான் எழுந்த உடனே இந்த ஸ்டோன் இருக்கான்னு பார்ப்பேன், நைட்டும் நான் வந்து அந்த ஸ்டோன் இருக்கான்னு பார்ப்பேன். இரு நான் உனக்கு
காட்டுறேன் அந்த ஸ்டோன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இது உனக்கு மட்டும்தான் நான் காட்டுறேன், இது வரைக்கும் நான் யாருக்குமே சொன்னதும் இல்லை காட்டினதும் இல்லை, இந்த எக்ஸப்ட் தட் மர்ச்சன்ட். இப்ப நான் என்ன பண்றேன், உனக்கு இது பாரு நீ இந்த ஸ்டோன்ட்டு உள்ள போய் எடுத்துட்டு வந்து காட்டினவொன்னே பத்மாக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப அரிய வகை ஸ்டோன் தான், இது ரொம்ப லக்கியா இருக்கும், உனக்கு பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்றான். கொடுத்துட்டு என்ன சொல்றான், நானும் வந்து கிளம்பணும், எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கிளம்புறா அங்கிருந்து. அங்கிருந்து பத்மா கிளம்பும் போது அவ என்ன சொல்றான்னா, சரி நான் சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வெளியில வரா. வெளியில வந்தோடனே அவ சொல்றா, பத்மா உனக்கு வந்து டல்லா கொடுத்த உன்னோட ஆசை நான் பார்க்கணும், அதை நான் பார்க்கட்டுமா, நான் வந்து பார்க்கட்டுமா, கிட்ட வரட்டுமா அப்படின்னு சொல்றா. வா வந்து பாருன்னு சொன்ன உடனே அவன் எந்த இடத்துல ஹாச அந்த இடத்துல, ஏன்னா அந்த ஹாச வந்து கட்ட மாட்டான், அது வந்து கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அது வந்து மாஸ்டருக்கு எப்பவுமே கட்டுப்பட்டு இருக்கும் அது. அதனால என்ன பண்றான், அந்த அந்த இதுகிட்ட கூட்டுன்னு போனவன அந்த ஹார்ஸ பார்த்துட்டு அப்படியே தடவி கொடுக்குறான். தடவி கொடுத்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்ப அவ கேக்குறா அந்த ஹார்ஸ் கிட்ட, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப பேர் என்னன்னு கேட்கும்போது பத்மா சொல்றா, நான் அந்த இது வந்து எனக்கு கிஃப்டா கிடைச்சது, திஸ் இஸ் லவ்வுக்கு வந்து ஒரு இதுவா எடுத்திருக்கேன், சாட்சியா நான் எடுத்திருக்கேன், அதனால இதுக்கு வந்து நான் அன்புன்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்ப அன்புன்னு பேர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அன்புன்னு பேரை கூப்பிடுறான். கூப்பிடும் போது அப்ப அவ என்ன சொல்றானாக்க, உனக்கு தெரியுமா ஹாஸ் எல்லாம் நம்மளோட பேசுவோம், நீ வந்து அதோட பேசுறதுக்கு நீ பழகணும் அப்படின்னு சொல்றான். எப்படின்னா எனக்கு வந்து டல்லா சொல்லி கொடுத்துருக்கான், நம்ம இப்ப வந்து ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு எப்படி போகணும், அந்த இடம் எப்படி இருக்கும், எல்லாமே வந்து நம்ம மைண்ட்ல வந்துடும் நம்மளுக்கு. அப்ப அந்த மைண்ட்ல வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, உனக்கு அந்த மைண்ட்ல வந்த பிறகு இந்த ஹாஸ்ல நீ போகும்போது அந்த ஹாஸ் கிட்ட போய் அதோட கண்ணை நீ உத்து பாரு, உன்னோட கண்ணுல அந்த மைண்ட்ல என்ன இமேஜினேஷன், அந்த இடத்த பத்தி அந்த ரூட்டை பத்தி என்ன இமேஜினேஷன் உனக்கு வந்ததோ அதை அப்படியே நீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணு அது கண்ணுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது புரிஞ்சுட்டு அது ரூட்டை கூட அதுவே புடிச்சிட்டு உன்னை கூட்டுன்னு போயிடும். அந்த ஆற்றல் வந்து அதுக்கு இருக்கு, இது வந்து டல்லா தான் எனக்கு சொல்லி கொடுத்தான்ட்டு வசுந்தரா வந்து பத்மா கிட்ட சொல்றா. அது வேற இல்லாம இத வந்து ஒரு இக்னரண்ட் பிராணின்னு நீ பார்க்க கூடாது, இது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா பெட் அனிமல்ஸையும் இந்த மாதிரி ஹார்ஸ் இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்களோடயே டிராவல் பண்ற கோ டிராவலரா தான் அவங்க பார்ப்பாங்க, நீயும் அந்த மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு அவ சொல்றா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன சொல்றா, இவ கிளம்பி போறா. அங்க கிளம்பி போனவொடனே யஷி வந்து என்ன பண்றாரு, யஷியும் இவன் தான் இருக்கான், அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, நிறைய இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் வந்து செகண்ட் ஓனர் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. யார் யாரெல்லாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துக்கணும் எல்லா பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவர் என்ன பண்றாரு, ரொம்ப ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்து போன அப்புறம் டென்சின் வந்து மொனாஸ்ட்ரிக்கு போன அப்புறம் இவருக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்றா, ஒரு சில நாட்கள் கழிச்சு ஹாலிடேக்காக என்ன பண்ணா, டென்சின் வந்து மொனாஸ்ட்ரில இருந்து இங்க வந்திருக்கான். வந்த உடனே இவளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பார்க்க உடனே பார்த்தாக்க நீ சின்ன பையனா போன, இப்போ வந்து யங் மேனா நீ திரும்பி வந்திருக்க, எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும் உன்னை பார்க்கறதுக்கு, ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு அப்படின்னு பத்மா வந்து ரொம்ப பிரைஸ் பண்றா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து அங்க வந்து மடாலி அபாட் இருக்காரு இல்லையா, அவர் பேர் வந்து டாஷி டோர்ஜின்னு பேர் அவர் பேரு, அந்த அபாட் மடாலிய தலைவர். அவர் என்ன சொல்றார், அவர் வந்து என்ன வந்து நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்காக என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு அவர் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஆனா பத்மாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, டன்சி அம்மா நீ மனப்பூர்வமா சம்மதிக்காத வரைக்கும் நான் போக மாட்டேன், உன்னோட ஹார்ட்ஃபுல் இது இருந்தாதான் நான் போவேன், நீ ஹார்ட்ஃபுல்லா நீ எனக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்து அனுப்பிச்சாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்றா. அப்ப யஷி என்ன பண்றாரு, கண்ணை காட்டுறாரு டென்சின் கிட்ட. பத்மா புரிஞ்சுட்டா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற வேலைதான் அதுன்ட்டு. அப்ப கேக்குறான், ஏன் அந்த மடாதிபதிக்கு எதுக்கு டோர்ஜி எதுக்கு உன்னை மட்டும் அவர் செலக்ட் பண்ணணும், உன்னை கூட்டுன்னு போறாரா அப்படின்னு கேட்கும்போது அப்ப சொல்றா, இல்ல அம்மாலாம் அப்படி கிடையாது, என்ன வந்து என்னோட சேர்ந்து இன்னும் சில பேரையும் செலக்ட் பண்ணிருக்காங்க, நான் தனியா
டிராவல் பண்ணல. நான் வந்து என்னோட வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட வராங்க, நான் ஒன் அமங் தம் அப்படின்னு அவ சொல்றா. சொன்ன உடனே அப்ப அவ கேக்குறா, யஷி கிட்ட கேக்குறா, நீங்க சொல்லி கொடுக்கறது அங்க மொனாஸ்ட்ரியில கத்துக்கிறதெல்லாம் போறாதா? எதுக்காக வந்து இப்ப வந்து இந்தியாவுக்கு போனோம்? அந்த காலத்துல இந்தியாவை வந்து கயாகர்னு கூப்பிடுவாங்க. எதுக்காக அங்க போனோம்? அந்த இடம் வந்து ரொம்ப லாங் டிராவல், சின்ன பையன் எப்படி வந்து தாங்குமா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப சொல்றா, நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்கேன், நீ எந்த அளவுக்கு நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும் உன்னன்னு சொல்லியிருக்கேன் நான் டென்ஷனுக்காக. இன்னொரு விஷயத்தையும் பிரிச்சுக்கோ, நாலந்தா யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த யூனிவர்சிட்டி வந்து 427 இது சிஇல வந்து ஆரம்பிக்கப்பட்ட நாலந்தா யூனிவர்சிட்டி. அதுல வந்து 700 மில்லியன்ஸுக்கும் அப்பாற்பட்ட நூல், இது விஸ்டம் கொடுக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் இருக்கு. இது வேர்ல்டுலயே நம்பர் 1 லைப்ரரி வந்து நலந்தால தான் இருக்கு. அது இல்லாம இத வந்து கண்டுபிடிச்சவர் வந்து சமுத்திரகுப்த மௌரியர். மௌரிய பேரரசர் காலத்துல இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. பீகார்ல இருக்கு. இங்க கிரேட் கிரேட் மாஸ்டர்ஸ் எல்லாம் அங்க படிச்சிருக்காங்க. புத்தர் அங்க படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆரியப்பட்டா அங்கதான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மகாவீரும் அங்கதான் படிச்சிருக்காரு. உனக்கு தெரியுமா, வேதிக் அந்த வேதம், அந்த வேதத்தோட பிலாசபி அத்தனை பொக்கிஷமும் அங்கதான் அடங்கி இருக்கு, அந்த இடத்துலதான் இருக்கு. அதே மாதிரி அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸும் இருக்கு, லாஜிக்கல் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் பத்தின அத்தனை டீடைல்ஸும் அங்கதான் இருக்கு. வேர்ல்டுலயே நம்பர் 1 யூனிவர்சிட்டியில உன் பையன் போய் படிக்க போறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குனாக்க நீ எவ்வளவு பெருமைப்படணும் அதை நினைச்சு. நீ வந்து இதுக்காக ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அவரை வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்வாரு. எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி அது, இதெல்லாம் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணும், நீ ஏன் இதெல்லாம் தெரியாம நீ வந்து தடுக்காத அவனை அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்னவன அப்புறம் பத்மா சொல்றா, நான் சரி நான் சொல்லி எதுவும் கேட்க போறது இல்ல, உங்களோட இஷ்டமும் டென்ஷனோட இஷ்டமும் அதுனாக்க அப்படியே கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனப்பூர்வமா பிளெஸிங் கொடுக்குறா பையனுக்கு. அப்ப கிளம்பி போறாங்க. அங்கிருந்து கிளம்பும் போது என்னாச்சுன்னா, இவர் வந்து யஷ் என்ன பண்றாரு, கூப்பிட்டு அப்படியே வந்து டென்ஷனை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறார், டைட்டா ஹக் பண்ணிட்டு அவர் கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுது. பத்மா பாக்குறா, இது வந்து இவரோட ஸ்டேஞ்ச் பிஹேவியரா இருக்கே, இவர் இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி பண்ணதே கிடையாதே அப்படின்னு நினைக்கிறா. ஆனா பத்மாக்கு இன்னர்ல தெரியாது, இதுதான் லாஸ்டா அவர் வந்து டென்ஷனை பாக்குறதுன்ட்டு பத்மாக்கு தெரியாது. அப்ப என்ன பண்றா, அவர் சொல்றாரு, நம்மளோட பையன், நான் வந்து அபார்ட் டோர்ஜியை வந்து மீட் பண்ணேன், எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா, உங்க பையன் வந்து சாதாரண பையன் கிடையாது, அவன் எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கான் அவனோட எஜுகேஷன்ல, அவனை வந்து செலக்ட் பண்றது வந்து அவன் போயிட்டு வந்து இஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் டு சம்திங் டு டிபெத். அதனால இதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அவர் சொன்ன அப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க கிளம்பி போயாச்சுல. அப்ப வந்து இவருக்கு வந்து யஷிக்கு வந்து நிறைய ஒரு இது டைம் இருக்கு. காலையில எழுந்த உடனே மெடிடேஷன்ல உட்காந்துருப்பாரு. ஈவினிங்ல வந்து அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன கார்டன்ல உட்காந்து இவங்க 2 பேரும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்கும் நிறைய பிரைவேட் டைம்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன பண்றாங்க, நடுவுல வந்து ஆல்பின் ஃபாரஸ்ட்னு ஒண்ணு இருக்காங்க, அந்த இடத்துக்கெல்லாம் இவங்க போறாங்க. அங்கேயும் டிராவல் பண்ணி எக்ஸ்கர்ஷன் மாதிரி போயிட்டு வராங்க. இப்படியே அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அப்போ அங்க ஒரு தடவை வந்து அந்த ஆல்பின் ஃபாரஸ்டுக்கு போயிருக்கும் போது அங்க உட்கார வச்சு என்ன சொல்றாரு, இவர் வந்து நிறைய பேசுறாரு இவகிட்ட. யஷி வந்து பத்மா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அப்ப என்ன சொன்னார்னா, நான் சின்ன வயசுல ரொம்ப ஸ்டபர்னா இருந்தேன், நான் மாங்க் கல்ச்சர்ல நான் போகமாட்டேன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப அடமெண்டா வீட்டுல பிடிவாதம் பண்ணி நான் வந்து இதுக்கு போனேன், காஷ்மீர் போனேன். காஷ்மீர் மட்டும் நான் போல, அங்க இருந்த ஹேங் எம்பரர் போனேன், அங்க போனேன். அதுக்கப்புறம் டவோயிஸ்ட் ஆசிரமத்துக்கெல்லாம் போனேன். அது எனக்கு ரொம்ப நல்ல அனுபவத்தை கொடுத்த ஒரு இடம்னா அது காஷ்மீர். அந்த காஷ்மீர்ல வந்து நம்ம பையன் இப்ப போயிருக்கான்ல, அவன் அங்க அங்க போகும்போது அவன் ஒன்னும் சாதாரணமா ஒன்னும் அங்க இருக்கிற இந்த புஸ்தகத்தெல்லாம் ஒன்னும் படிக்க போறது இல்ல. அந்த யூனிவர்சிட்டியில அங்க வந்து காஷ்மீர்ல வந்து நிறைய பண்டிட்ஸ் இருக்காங்க, பிராமின்ஸ் இருக்காங்க, அவங்களோட விஷயங்கள் எல்லாம் பத்தி கூட அவன் தெரிஞ்சுக்க போறான். ஏன்னா ஃபியூச்சருக்கு அவனுக்கு ரொம்ப தேவைப்படுறது அந்த மாதிரி ஒரு இடம். காஷ்மீர் வந்து
அவ்வளோ வந்து விஸ்டம்ல அவ்வளோ ஒரு ஹைலி ரிசோர்ஸ்ஃபுல் ஏரியா அந்த இது காஷ்மீர். அது அந்த அந்த இடத்துலதான் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை வந்து நான் ஒரு தடவை ஹேங் எம்பையர் பீரியட்ல வந்து என்னோட ஒரு கோ மர்ச்சன்ட்டா அவரை நான் மீட் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணாரு, அவர் வந்து என்ன காஷ்மீர் வர சொன்னாரு. நானும் காஷ்மீர் போனேன். அவங்க வீட்டுல நான் கொஞ்ச நாள் தங்கினேன். அவர் என்ன சொன்னாரு, அங்க நிறைய பண்டிட்ஸ் எல்லாம் பார்த்தேன். வைஷ்ணவிசம் பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இது சைவ வேதாந்தத்தையும் பத்தி, சைவ சித்தாந்தத்தையும் பத்தி நான் நிறைய கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருனாக்கா, அவருக்கு ஒரு லேடி பண்டிட் வந்து தாந்திரினா அங்க இருக்கிறவங்க எல்லாம் தாந்திரிக்ஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கு என்ன நல்லதோ, மக்களுக்கு ஏதோ சொல்லி கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட நேம் அண்ட் ஃபேம்காக அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரிதான் வந்து அங்க வந்து அவங்க ஒரு லேடி தாந்திரிக் ஒருத்தங்க இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்டு. நான் அவங்கள கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆனா நிறைய டைம் வந்து ஆச்சு. ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் கழிச்சுதான் நான் வெயிட் பண்ணதுக்காக என்ன அங்க கூட்டிட்டு போனாங்க. அங்க கூட்டிட்டு போன உடனே சும்மா ஜஸ்ட் அவங்க பாக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாங்க. எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இன்னர்ல பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஸ்காலரா இருப்பாங்க. அவங்க அவ்வளவு பெரிய மாஸ்டரா இருப்பாங்க. சும்மா என்கிட்ட வந்து பார்த்தாங்க, என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு என்ன பண்ணாங்கன்னா, என்னை வந்து உட்காத்தி வச்சாங்க. உட்காத்தி வச்சுட்டு அவரை வந்து என்னோட வந்தாருல ஃப்ரெண்டு, அவங்கள வந்து வெளியில ஹால்ல உட்காத்தி வச்சுட்டு என்ன ரூம்குள்ள கொஞ்சம் கூட்டுன்னு போய் உட்காத்தி வச்சாரு. உட்காத்தி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க உட்கார்ந்த உடனேயே கண்ணை மூடி மெடிடேஷன் போஸ்ட்ல உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்துட்ட உடனே என்ன சொன்னாங்கன்னா, என்னோட கண்ணை உத்துப்பாருன்னு அவங்க சொன்னாங்க. நான் அந்த க்ஷணம் வந்து அவங்களோட கண்ணை உத்து பார்த்தேன். ஒரு மாதிரியான எனர்ஜி வந்து எனக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அவங்க கிட்ட இருந்து. ஆனா அடுத்த நிமிஷம் நான் எங்க இருந்தேனே எனக்கு தெரியாது. நான் ஒரு மாதிரி பரவச நிலைக்கு போயிட்டேன். நான் வந்து ஒரு வேர்ல்ட்ல இருந்தேன். அந்த வேர்ல்டு எப்படி இருந்ததுன்னா, அங்க எல்லாமே நானா இருந்தேன். அந்த இடத்துல வந்து எல்லாமே இருக்கு. ஆனா அது எல்லாமே எங்கிட்டேந்து வந்த மாதிரி இருக்கு. அங்க இருக்கிறது அத்தனைமே, அந்த கான்சியஸ் அத்தனைமே நானாவே இருந்தேன். நானு ஸ்டார் வேர்ல்டு இருந்தேன். ஸ்டார் வேர்ல்டு எங்கிட்டேந்து வந்த மாதிரி இருந்தது. நிறைய கிரகங்கள் பார்த்தேன். இந்த இடம்லாம் நான் பார்த்தேன். எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்ல இருந்து நான் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்கதான் என் தலையில கை வச்சு என்ன கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போனேன். போகும்போது வழியில என் ஃப்ரெண்டோட பேசிட்டே போனேன். நீ கிட்டத்தட்ட அவங்க உன்னை மெடிடேஷன்ல உட்காந்து வச்சாங்க தெரியுமா, நீ எத்தனை மணி நேரமா வரலன்னா கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸா நீ வரல. நீ 3 ஹவர்ஸா அந்த ஒரு ஸ்டேட்லயே நீ இருந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு தெரியாது, ஸ்பேஸே இல்லாத ஸ்பேஸ்லெஸ் பிளேஸ்ல நான் இருந்தேன். ஆனா அங்க வந்து எனக்கு டைமும் தெரியல, எதுவுமே தெரியல. அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் இருந்தேன். ஆனா இன்னி வரைக்கும் நான் அந்த கான்சியஸ வந்து நான் என் உள்ளுக்குள்ள வச்சுட்டே தான் இருக்கேன். நான் அதை வந்து நான் யார்கிட்டயும் கூட இதை பத்தி நான் சொன்னதே கிடையாது. என்னவோ இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது, நான் இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்றீங்க இதை பத்தி, கான்சியஸ்னஸ் பத்தி. ஈவன் வசுந்தரா கூட சொன்னா, எனக்கு டல்லா கூட சொன்னாங்க. ஆனா நீங்க எல்லாம் கரெக்டா புடிச்சுக்கிறீங்க, எனக்கு மட்டும் அந்த மாதிரி பிடிக்கவே வரவே இல்லை. அப்புறம் ஒண்ணு சொன்னேன்னா, அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த ஃபாரஸ்ட்ல வந்து அங்க பாரு, அங்க ஒரு அழகான நீர் ஊற்று இருக்கு. அந்த நீர் ஊற்று அந்த சத்தத்தை கேட்கும் போது எனக்கு என்ன தோணுதுனாக்க, எங்க அம்மா வந்து எப்பவுமே என்னை இந்த ஃபாரஸ்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரும்போது அங்க வந்து ஒரு அரிய வகை கல் இருக்கும், ப்ரீஷியஸ் ஸ்டோன் இருக்கும். ஸ்டோன் கலெக்ஷனை நல்லா பண்ணுவாங்க. ஆனா அந்த ஸ்டோனுக்குன்னு ஒரு தனி எனர்ஜி இருக்குங்கிறத வசுந்தரா சொல்லிதான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா அம்மா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ரிச்சுவல்ஸ், அந்த ஸ்பிரிட் எல்லாம் இன்வைட் பண்ணி ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து இப்ப சமீப காலமா நான் எதுவுமே பண்றதே இல்லை. நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். எனக்கு தெரியல, நான் வந்து பான் கல்ச்சர்ல இருக்கேன்னா இல்லைன்னா புத்திசம்ல இருக்கேன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப அவங்க சொல்வாங்க, இது வந்து நீ இருக்கிற ஸ்டேட் வந்து நீ பான் கல்ச்சரும் கிடையாது, அந்த இதுவும் கிடையாது. ரெண்டுமே என்னன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட் இது. ஆனா நீ வந்து நினைச்சிட்டு இருக்க எல்லாமே, நீ உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியிலயும் இருக்கு. அத நீ புரிஞ்சுக்கணும். எதுக்காக வந்து அங்க ஸ்பிரிட்டல்கெல்லாம் வந்து அவங்க ஆஃபரிங் ரிச்சுவல்ஸ் பண்றாங்கன்னா, இது இங்க மட்டும் கிடையாது, பாண்ட்ல மட்டும் பண்றது கிடையாது. ஈவன் காஷ்மீர்ல நான் பார்த்திருக்கேன், அங்க இருக்கிற பண்டிட்ஸ் அவங்களும் இதை பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்க நான் யோகிஸ் பார்த்திருக்கேன், யோகினிஸ் பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் கூட ஸ்பிரிட்ஸ் வந்து வெல்கம் பண்ணி அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாவோயிஸ்ட் கூட அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இது எப்படின்னாக்க, பண்றதோட மெயின் அர்த்தம் என்னன்னாக்க, இந்த நேச்சுரல் ஸ்பிரிட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதோட இல்லாம அந்த நேச்சுரல் ஸ்பிரிட் தான் வந்து இந்த பூமியை வந்து பேலன்ஸ்டா வச்சிருக்கு. இந்த
நாட் ஒன்லி இந்த எர்த் கிடையாது, என்டையர் யூனிவர்ஸையும் அது பேலன்ஸா வச்சுக்கிறதுனாலதான் இவங்க வந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி இது பண்றாங்க, ஆஃபரிங் கொடுக்குறாங்க. இதோட அர்த்தம் அதுதான். இது வந்து நீ பான் கல்ச்சர்ல இருந்தாலும் சரி, புத்திசமா இருந்தாலும் சரி, தாவோயிஸ்டா இருந்தாலும் சரி, பண்டிட்ஸா இருந்தாலும் சரி, எந்த இதுல இருந்தாலும் இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். நீ வந்து உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு நீ வந்து இது பண்ணிருக்க, கன்ஃபியூஸ் பண்ற அப்படின்னு சொல்வா. அப்ப எனக்கு வந்து இன்னர்ல போன்னு டல்லா சொன்னா என்னால அது கூட பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இதோட மெயின் இது என்னன்னா பிரைமோர்டியல் ஜாய் கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்கு. அது அதுதான் நம்மளுடைய ட்ரூ நேச்சரும் கூட. அத நீ இதுதான் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஃபார் எல்லாத்துக்குமே. இதுதான் ஃபவுண்டேஷன். இத நீ வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சாதான் நீ வந்து இன்னர் டிராவல் பண்ண முடியும். இதுல இத நம்ம வந்து என்னன்னா நம்ம மைண்ட் வந்து தடுக்குது. இதுல வந்து எவ்வளோ சோர்ஸ் இருக்கு இங்கங்கிறது உள்ள போக போகதான் உனக்கு புரிய வரும். வித்தின் அண்ட் வித்தவுட் ஆர் த சேம். தி எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் இஸ் ஒன்லி ப்ரொஜெக்ஷன். இது வந்து ட்ரீம் ஆஃப் த ட்ரீமர். எப்படின்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து நீ ஒன்னஸ்ல இருக்கணும் நான் சொல்றேன் இல்லையா. அதோட இது ரியல் மீனிங் என்னன்னு நான் சொல்றேன் உனக்கு. இப்ப வந்து உனக்கு ஒரு கனவு வருது, அந்த கனவை காண்றதும் நீ, அந்த கனவுல இருக்கிறதும் நீ, அந்த கனவுல பாக்குற அந்த நிழல் பழங்கள்ல வந்து உருவாக்கினதும் நீ. அப்ப நீ யார் அங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றான், நான் தானே ட்ரீம் பண்றேன், அப்ப எல்லாமே எங்கிட்ட இருந்து தானே உருவாச்சு, அப்ப உன்கிட்டயே எல்லாம் உருவாகி உன்கிட்டயே எல்லாமே அடங்குது, அப்ப நீ யார் அங்க? யூ ஆர் த கிரியேட்டர். அப்போ ட்ரீம் வேர்ல்டோட கிரியேட்டர் நீ தான். அதே மாதிரிதான் அந்த பிரமோடியல் கான்சியஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்சியஸ் இஸ் த கிரியேட்டர். அந்த கிரியேட்டர் தான், அந்த கிரியேட்டரோட கிரியேஷன் தான் நீ. உனக்குள்ள அதுதான் இருக்கு, நீ அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டவனா அவங்க என்ன பண்றா, ஓகே நான் வந்து ட்ரை பண்றேன், நீங்க இவ்வளோ கிளியர் கிறிஸ்டலா எனக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவ வந்து என்ன சொல்றா, நல்ல இதெல்லாம் கேட்டுக்கிறா. கேட்டுட்டு என்ன சொல்றான், ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டுமே, அந்த பிசிக்கல் மைண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய விஷயங்களை வந்து உனக்குள்ள வந்து உட்கார்ந்து அதை ஆக்கிபை பண்ணிட்டு அது உன்னை வந்து உன்னோட சுயத்தை வந்து அறிய விடாம அதை பாத்துக்கிறது. அதனால நீ என்ன பண்ணணும்னாக்க அந்த பிசிக்கல் மைண்டோட இது வந்து ஹிண்ட்ரன்சஸ் வந்து இல்லாம நீ பாத்துக்கணும், உன்னோட மைண்டை வந்து ஆஃப் பண்ண நீ கத்துக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இது வந்து நீ சாதகம் பண்ண பண்ண பிராக்டிஸ் பண்ண பண்ண இது உனக்கு தானே வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து ஃபால்ஸ் எது ட்ரூ எதுங்கிறத நீயே கிளியரா புரிஞ்சுக்க ஆரம்பிப்ப அப்படின்ட்டு சொல்றா. சொன்ன உடனே சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுக்கிறான். கேட்டுட்டு என்ன பண்றாரு, அவர் வந்து சொல்றாரு, சரி நம்ம ரொம்ப டைம் ஆச்சு, நம்ம இனிமே இங்க இருக்க வேண்டாம், நம்ம இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது அவ என்ன பண்றா, ஓகேன்ட்டு கிளம்புறான். கிளம்பும் போது அப்ப அவ கேக்குறா, டைட்டிஸ் கூட நான் தானா அப்படின்னு கேக்குறா. இதுல என்ன டவுட் உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. நீ உள்ள இருக்கிறது உன்னோட தத்துவம் வந்து இறை தத்துவம். அப்ப இந்த பாடி கீழே விழுந்ததுனாக்க இருக்கிறது என்ன, உன்னோட இறை தத்துவம், இது காட் கான்சியஸ் தான் உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றா. இது மை டியர் வைஃப், நான் இதை உனக்கு நிறைய டைம் நான் எடுத்து சொல்லி உன்னை புரிய வைக்கிறேன், நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு, நம்ம பார்க்கலாமான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு இவங்க போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு திருப்பி அதே மாதிரி வந்து அவரும் நடுவுல சிக்காயிடுறாரு. யஷிக்கு ஏஜ் ஆனதுனால கொஞ்சம் நடுவுல சிக்காயிடுறாரு. அதனால என்ன பண்றாருன்னா தன்னோட ஹெல்த்தை வந்து பாத்துக்கிறாரு. அட் த சேம் டைம் பத்மாவையும் நல்லா பாத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இன்னும் பாண்டிங் வந்து நல்லா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. பத்மா என்ன நினைக்கிறேன்னாக்க, நான் வந்து இனிமே என்னால வந்து எஸ்சி இல்லாத ஒரு லைஃபை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதுன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டா. ஏன்னா முதல்ல எல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக சம்பாதிக்கணும், ஃபேமிலிக்கு சம்பாதிக்கணும், நிறைய டிராவல் பண்ணாங்க. அப்பெல்லாம் நான் வந்து எனக்கு அவ்வளவா அவரை விட்டு பிரிஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போதெல்லாம் அதை வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணல. ஆனா இப்போ வந்து அந்த ஃபீலிங் வந்து எனக்கு நிறைய இருக்கு, என்னால முடியவே முடியாதுன்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கு, மைண்ட் செட் எனக்கு வந்திருக்குன்ட்டு அவன் நினைச்சிட்டே இருக்கான். அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து இந்த பால்டம் லேக் தெரியும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு தடவை போயிருக்காங்க, பூமாவும் பத்மாவும் ஒரு தடவை போயிருக்காங்க இல்லையா. அந்த லேக்குக்கு வந்து நம்ம போலாம், எனக்கு ரொம்ப நாள் ட்ரீமா இருக்கு அந்த இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு யஷி வந்து சொல்றாரு.
அப்ப சொல்லும் போது அவ சொல்றா, ஐயோ அந்த லேக்குக்கு போறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆயிடுது, அதுவரை ஹெல்த் வைஸும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ஹில் டாப்ல நீங்க ஏறுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் என்ன சொல்றா, அந்த அந்த லேக் வந்து நம்மளோட பாஸ்டையும் காட்டும் ஃபியூச்சரையும் காட்டும், அப்படி ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றா. எனக்கு தெரியும் பத்மா, நம்ம போகணும்ட்டு பிளான் பண்றாங்க, அது போறதுக்காக அவங்க பிளான் பண்றாங்க. நாளைக்கு அவங்க அங்க போனாங்களா, அங்க வந்து யஷி பார்த்த காட்சி என்ன அப்படிங்கிறது, அதோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்.